நம்மை அவமானப்படுத்துகின்றவர்களை எப்படி வெற்றி கொள்வது? நம்மை கேலி செய்து மகிழ்கின்றவர்கள் உண்டு. இவர்களை நாம் பெருந்தன்மையோடு விட்டுவிடலாம். ஆனால் நம்மை அவமானப்படுத்துகிறவர்களை என்ன செய்வது என்றே தெரியாதவர்கள் உண்டு. நர என்று பல்லை கடிப்பவர்கள், உனக்கு வச்சிருக்க நீரு வரட்டும் என்று பதிலுக்கு சந்தர்ப்பம் தருகிறவர்கள், இந்த அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று அழுகிறவர்கள் ஆகியோர் அவமானங்களை கையாள தெரியாதவர்களே. அவமானப்படுத்துகிறவர்கள் இந்த 3 செயல்களையும் கண்டு முற்றிலும் மகிழ்கிறார்கள். நர என்று கடிக்கின்றவர்களை பார்த்தும் அழுகிறவர்களை பார்த்தும் அட நம் முயற்சிக்கு நல்ல பலன் என்று பூரிக்கிறார்கள். பதிலுக்கு அவமானப்படுத்த முன்வந்தாலோ முன்னிலும் தீவிரமான அவமானப்படுத்தல்களுக்கு களங்களை உருவாக்குகிறார்கள். இதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஆற்றல் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இவர்கள் எடுக்கும் இந்த வீரிய ஆயுதங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாதவர்கள் எதற்காக அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும்? அப்படியானால் இவர்கள் செய்வதையெல்லாம் பொறுத்து கொண்டு போகச் சொல்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். அது நியாயமான கேள்விதான். அவமானப்படுத்துகிறவர்களை சக்கையாக ஏமாற்றவும் அடங்கி போகவும் இது வீண் வேலை என்று ஒதுங்கி போகவும் செய்ய ஒரே வழி, இவர்கள் தரும் அவமானங்களை ஏற்றுக்கொண்டு சற்றும் பிரதிபலிக்காமலும் பொருட்படுத்தாமலும் அலட்சியப்படுத்தியும் நடந்து கொண்டாலே இது வீண் வேலை என்று வருத்து போகிறார்கள். வீசிய பந்தை திருப்பி அடித்தால் தானே எதிராளி மறுபடி வீசுவான்.